everyone, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் குழம்பு. So இதை எப்படி ஈஸியா நம்ம வைக்கலாம்ன்றத இப்ப பார்க்கலாம். So நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போறோம். So இந்த பேஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். So cashew nuts வந்து ஒரு 8 எடுத்துர்க்கேன். அப்புறம் வத்தலும் அதே மாதிரி ஒரு 7 ல இருந்து 8 கிட்ட எடுத்துக்கோ. அடுத்து சீரகம் சோம்பு இது ரெண்டும் 1 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 இல்ல 2, தேங்காய் 2 ஸ்லைஸ், அப்புறம் ஜிஞ்சரும் கார்லிக்கும் சின்னதா நறுக்குனது, அப்புறம் மிளகு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் கிராம்பு 2 to 3 எடுத்துக்கோங்க, பட்டை ஒரு சின்னதா கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சிடலாம். அடுத்து இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணிடலாம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சம், அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3 இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுவோம். அடுத்து தக்காளி வந்து 1 இல்ல 2 சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து ஆட் பண்ணி, அப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மசாலா பொடி இப்போ ஆட் பண்ணிடுவோம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து அது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மட்டன் ஆட் பண்ணிடுவோம். ஸோ மட்டன் வந்து 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், அதை அப்படியே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தண்ணி வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரை மூடி நல்லா ஹை சிம்மில் வச்சு ஒரு விசிலுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு விசில் வந்த பிறகு லோ சிம்மில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட லோ சிம்மில் இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்ஸ் நல்லா ப்ரெஷர்லாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஈஸியான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.